ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் எம்கியூர் ஃபார்மா ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபிரிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிபிரிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த எம்கியூர் ஃபார்மா கம்பெனி 1981 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. கைனகாலஜி, ஹெச்ஐவி அண்ட் கிரானிக் டிசீஸுக்கு தேவையான ஃபார்முலேஷன் அண்ட் ஃபார்மா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க லோக்கல் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ்ல. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 5855 கோடி ரெவன்யூவாகவும் 702 கோடி ப்ராஃபிட்டாகவும் பார்த்திருக்காங்க 2022ல. 2023ல 5985 கோடி ரெவன்யூவாகவும் ப்ராஃபிட் 5561 கோடியாகவும் இருந்திருக்கு. 2024ல டோட்டல் ரெவன்யூ 6658 கோடியாகவும் ப்ராஃபிட் 527 கோடியாகவும் இருந்திருக்கு. இவங்களோட ரெவன்யூ ஏர்னர் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் ஏர்னர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு இவங்க ஆர்ஹெச்பில எடுத்து பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, இவங்க ரா மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸும் கணிசமா உயர்ந்திருக்கு. பினான்ஸ் காஸ்ட், அதாவது இவங்க வாங்கின கடனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்டும் அதிகமா ஏறினதுனால இந்த கம்பெனியோட பாட்டம் லைனான ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் உயர்ந்திருக்கு, குறைஞ்சிருக்கு. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பாத்தீங்கன்னா 27.54 இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் 2901 கோடியா இருக்கு. கம்பெனியோட நெட்வொர்த் 2952 கோடியா இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 163 ரூபாய் 22 பைசாவா இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் லிமிடெட், சிப்லா லிமிடெட், ஆல்கெம் லெபார்டரிஸ் லிமிடெட், டாரன் பார்மாசிட்டிக்கல் லிமிடெட், மேன்கைண்ட் ஃபார்மா, ஆம்பாட் இந்தியா, ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மாசிட்டிகல்ஸா இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க பிஎஸ்ல லீஸ்ட்ல இருந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இபிஎஸ் இருந்தாலும் சரி, ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் சரி, நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேராலும் சரி, இது இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல குறைவாவே இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 3rd to 5th ஜூலை 2024. ஐபிஓ பிரைஸ் 960 ரூபாயிலிருந்து 1008 ரூபாய் ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் 90 ரூபாய் ஒரு ஷேர் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 800 கோடி, மீதி 1152 கோடி பாத்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலா இருக்கு. ஐபிஓ சைஸ் 1952 கோடியா இருக்கு. இந்த 800 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து கடனை குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கடனை குறைச்சாங்கன்னா இவங்களோட பாட்டமான ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. லாட் சைஸ் 14 ஷேர் 14,112 ரூபாய் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 8 ஜூலை 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 9 ஜூலை 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 9 ஜூலை 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் பாத்தீங்கன்னா 10 ஜூலை 2024 இருக்கு. சோ இப்போ இந்த கம்பெனில ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா என்ன பண்ணலாம், லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, இந்த கம்பெனியோட ஓவர்வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துருவோம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்தியா, யூரோப் அண்ட் கனடால ஸ்ட்ராங் பிரசன்ஸ் உள்ள கம்பெனியா இருக்காங்க. 13th லார்ஜஸ்ட் பார்மாசிட்டிக்கல் கம்பெனியா இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் சேல்ஸ் பினான்சியல் 2024ல. 4th லார்ஜஸ்ட் பார்மாசிட்டிக்கல் கம்பெனியா இருக்காங்க. அதாவது இவங்க கவர் பண்ண ஏரியாவான கைனகாலஜி, கிரானிக் டிசீஸ், ஹெச்ஐவி, ஆன்டிவைரல்ஸ்ல டொமஸ்டிக் சேல்ஸ்ல. அது மட்டும் இல்லாம இவங்க டொமஸ்டிக் சேல்ஸ் 9.73% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் அவுட் சைட் இந்தியா 51% பினான்சியல் 2024ல இவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. எக்ஸ்போர்ட் 19.51% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி இந்த கைனகாலஜி தெரபட்டிக் ஏரியால டொமஸ்டிக் சேல்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்பர் 1 கம்பெனியா இருக்காங்க. 13.53% மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.79 இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் பார்க்கும்போது ஆவரேஜ் இபிஎஸ் 29.68 இருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 21.08% இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 6.18 இருக்கு. இதே போஸ்ட் ஐபிஓ நம்ம கன்சிடர் பண்ணும்போது 5.08 பிரைஸ் டு புக் வேல்யூ இருக்கு. இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 36.13 இருக்கு. இதே பினான்சியல் 2024 ஏர்னிங்ஸ் கம்பேர் பண்ணும்போது பினான்சியல் 2023 ஏர்னிங்ஸ் கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 33.93 அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனி பினான்சியல் 2024ல 30% டிவிடெண்ட், பினான்சியல் 2023ல 20% டிவிடெண்ட், பினான்சியல் 2024ல 20% அளவுக்கு டிவிடெண்டும் கொடுத்திருக்காங்க. இவங்க பியர்ஸ் எல்லாம் மினிமம் 18.6 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவும் மேக்ஸிமம் 48.4 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோலையும் இருக்காங்க. இவங்களோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் பாத்தீங்கன்னா 177 ரூபாய் இருக்கு. 1185 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 17.56% லிஸ்டிங் கெயின்ஸ் காட்டுது. இந்த கம்பெனியோட ரிஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களோட 5 years டொமஸ்டிக் சேல்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் பார்மாசிட்டிக்கல் கம்பெனியை பீட் பண்ணியிருந்தாலும் 3 years டொமஸ்டிக் சேல் பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் பார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை பீட் பண்ணாம இருந்திருக்கு.
ரீசென்ட் டைம்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா சிப்லா எடுத்து பார்த்தாலும் சரி, டாக்டர் ரெட்டி எடுத்து பார்த்தா இவங்க பியர்ஸ் எல்லாருமே எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்க மார்ஜின் நல்லாவே எக்ஸ்பேண்ட் வந்து ஆயிருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட பினான்ஸ் காஸ்டும் சரி, அது மட்டும் இல்லாம இங்க ரா மெட்டீரியல் எக்ஸ்பென்ஸும் சரி, இந்த கம்பெனியை வந்து கொஞ்சம் புல் பேக் வந்து ஆயிருக்கு. ஒருவேளை இவங்க ஐபிஓல சொன்ன மாதிரி இவங்க கடனை குறைச்சா கூட இந்த ரா மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ் வந்து குறையாம இருந்துச்சுன்னா இவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் ரொம்ப உயராம ஓரளவுக்கு உயரத்துக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கு. இந்த 36 டைம்ஸ் earnings ஆ சரி, 33 டைம்ஸ் earnings ஆனாலும் சரி, இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா லிஸ்டிங் எய்ம்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல லிஸ்டிங் எய்ம்ஸ் தான் எதிர்பார்க்கலாம். ரொம்ப அளவுக்கு சூப்பர் பம்பர் லிஸ்டிங் எய்ம்ஸ் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து கிடையாது. ஸோ காரணம் என்னன்னா இந்த அளவுக்கு ஃபயர் ரேட்டிங் இப்பவே வந்து இந்த கம்பெனிக்கு வந்து தென்படல. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவங்களோட ஃபினான்ஸ் காஸ்ட் குறைஞ்சாலும் சரி, அதாவது இவங்க டெப்ட் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டெப்ட் குறைச்சா இவங்க ஃபினான்ஸ் காஸ்ட் குறையும், அதனால இவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டாக்கா இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல இவங்க ரா மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையணும். இவங்க ரா மெட்டீரியல் பிரைசஸ் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆச்சுன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கும். இது ஷார்ட் டேர்ம்லயும் சரி, லாங் டேர்ம்லயும் இந்த கம்பெனிக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம கைனகாலஜி அண்ட் கிரானிக் டிசீஸ் மெடிசன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் வந்து ப்ராமிசிங்கா இருக்கு. முக்கியமா யூரோப், நார்த் அமெரிக்கால ஒரு நல்ல பிரசன்ஸ் இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு ரிலேட்டட் டு கிரானிக் டிசீசஸ். அதனால இந்த கம்பெனிக்கு இன்னொரு பாசிட்டிவா வந்து தெரியுது. ஆனா வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது சிப்லாவும் சரி, டாக்டர் ரெட்டியும் சரி, நாட்கோ ஃபார்மாவும் சரி, இவங்களை விட கம்மி வேல்யூவேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. ரீசென்ட் டைம்ல கூட நியூஸ் வந்து பார்த்திருப்பீங்க. இந்த ஒபீஸ் ரிலேட்டட் வந்து சில ஃபார்முலேஷன்ஸ் பேட்டர்ன் வந்து எக்ஸ்பயர் ஆகுது. அதுக்கு இவங்க உள்ள போய் டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் வந்து டாக்டர் ரெட்டி, சிப்லா, நாட்கோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் சொல்லிட்டு என் சன் ஃபார்மா கூட. ஸோ வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஹையர் சைடா இருக்காங்க. ஏன்னா இவங்களை விட பெரிய கம்பெனிஸ் ஜென்ரிக் மெடிசன் அவங்களும் பண்ற கம்பெனிஸ் கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் கம்மியா இருக்கும்போது வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா வந்து இருக்காங்க. ஸோ அதனால இந்த மெட்ரிக்ஸ் பிடிச்சி இந்த ஐபிஓல அப்ளை பண்ற ஆசைப்படுற நினைக்கிற இன்வெஸ்டர் என்ன சொல்லணும்னா, போட்ட பணத்தை எடுக்க வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்ல எடுக்கிற ஸ்டாக்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, போஸ்ட் ஐபிஓல மார்ஜின்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, சொன்ன மாதிரி டெப்ட குறைச்சு டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ வந்து குறைக்கிறாங்களா, அது மட்டும் இல்லாம வந்து இந்த கைனகாலஜில வந்து சரி, இந்த கிரானிக் டிசீஸ் சரி நம்பர் 1 பொசிஷன்ல வந்து இருக்காங்க. 13.53% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்து, ஸோ போஸ்ட் ஐபிஓல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாமா வேண்டாம் முடிவு எடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இவங்க பிஎஸ் எல்லாம் கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால போட்ட பணத்தை எடுக்கையும் வந்து பாக்குறது வந்து நல்ல ஐடியாவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்டிப்பா அனலைஸ் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.